இந்த ஓவியத்துல 100 தவறுகள். ஆனா ஆசிரியர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இந்த கதையை கேளுங்க. ஒரு ஓவியர் பல மாதங்களா உழைத்து ஒரு அழகான ஓவியத்தை வரைந்தாரு. அத நகரத்தின் நடுவுல வைத்து, இந்த ஓவியத்துல தவறு இருந்தா சிவப்பு நிறத்துல குறியிடுங்க அப்படின்னு எழுதி வைத்தாரு. மறுநாள் வந்து பார்த்தபோது அந்த ஓவியம் முழுவதும் சிவப்பு குறிகளால நிறைந்திருந்தது. இத பார்த்ததும் அவரு ரொம்ப கவலைப்பட்டாரு. நான் ஒரு நல்ல ஓவியரே இல்ல அப்படின்னு நினைத்து ஓவியம் வரைவதையே விட்டுவிட முடிவு செய்தாரு. அப்போ அவருடைய ஆசிரியர் அங்க வந்து அந்த ஓவியத்தை பார்த்துட்டு இத இன்னொரு முறை வரைன்னு சொன்னாரு. ஓவியரும் அதே ஓவியத்தை மீண்டும் வரைய, இந்த முறை ஆசிரியர் ஒரு பெட்டியில நிறைய பெயிண்ட் பிரஷை வைத்து, இந்த ஓவியத்தில் தவறு தெரிந்தால் இந்த பெயிண்ட் பிரஷை பயன்படுத்தி நீங்களே அதை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதி வைத்தாரு. மறுநாள் யாரும் அந்த ஓவியத்தை தொடல. பல நாட்கள் கடந்தும் ஒரு மாற்றமும் இல்ல. ஓவியர் மிகவும் குழப்பமடைந்து ஆசிரியர்கிட்ட, யாருமே இதை சரி செய்ய முயற்சி செய்யலையே ஏன்னு கேட்க, அதற்கு ஆசிரியர், முதல் நாள் அவர்கள் உன்னோட ஓவியத்துல 100 தவறுகள் கண்டுபிடித்தார்கள். ஆனா ஒரு பெயிண்ட் பிரஷை கையில எடுத்ததும் அந்த 100 தவறுகள்ல ஒன்றை கூட சரி செய்ய அவர்களால முடியல. மற்றவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்பது எளிது. ஆனா அதே வேலைய நாமே செய்யும் போதுதான் அதனோட உண்மையான மதிப்பு புரியும். இத கேட்ட ஓவியர் மீண்டும் பெயிண்ட் பிரஷ் எடுத்தாரு. இப்போ தன்னோட கலையை மட்டும் நம்பி வரைய தொடங்கினாரு. நாட்கள் கடந்தன, மாதங்கள் கடந்தன. அவருடைய ஓவியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மக்களின் கவனத்தை ஈர்க்க தொடங்கியது. இந்த தடவை உலக அறிந்த ஒரு பெரிய ஓவியராக மாறியிருக்காரு.